நைஃப் வந்து ஒரிஜினல். அதனால சார் நானே பண்ணுறேன் சார். அப்படி பார்த்தாரு, இப்படி குத்துவேன், அப்படி பிடிப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இந்தாங்க கொடுங்க. இப்படி கொடுங்க. இந்தாம்மா, நீ செஞ்ச சிலைக்கான கூலி வாங்கிக்க. ஐயா, கூலின்னு சொல்லாதீங்க, தட்சணைன்னு சொல்லுங்க. கூலிங்கிறது செஞ்ச வேலைக்கான சம்பளம். நான் சம்பளத்துக்கு வேலை செய்யலைங்க, சாமிக்கு சேவை தான் செஞ்சேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப நல்லதுமா, சந்தோஷம். ஐயா. என்னம்மா நந்தினி, கருப்பனுக்கே பங்கா? உங்களுக்கு தெரியாதாங்க ஐயா, அவன் அருள் இல்லைன்னா வெறும் மண் எப்படி குதிரையா நிக்கும்? குதிரை சிலை வைக்கணுங்கிறது அவங்களோட நேர்த்திக்கடன், அது குதிரையா வரணுங்கிறது என்னோட நேர்த்திக்கடன். அதுக்குதான் இது. சரிம்மா, உள்ள போய் சாமியை கும்பிடுவோம். பாப்பா. கருப்பா, உன் மகன் நந்தினி உனக்கு காணிக்க தந்திருக்காயா? நீ எப்பவுமே நந்தினியும் அவ குடும்பத்தையும் கூடவே இருந்து அவங்கள நல்ல விதமா பாத்துக்கணும் ஐயா. இங்க எல்லாரையும் வாழ வை கருப்பா. நல்லா இருமா. சரி, வரோம். ஏமா நந்தினி, கருப்பனுக்கு கெடா வெட்டி கறி கஞ்சி ஊத்தி வாங்கின்னு பார்த்தா கடைசியில பொங்க வச்சு பொசுக்குன்னு முடிச்சு விட்டாங்க. இங்க பாரு, கருப்ப வேணா நீங்க சைவமா இருக்கலாம், நான் உங்க அப்ப கறி கஞ்சி குடிப்பேன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாப்பா. சரி, நீ வீட்டுக்கு போயிட்டு அம்மாச்சி கிட்ட சொல்லி மசாலா அரைக்க சொல்லு. நான் ரவுத்தர் மாமா கடைக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு வந்துடுறேன். அப்ப சரிம்மா. சரி, நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன். நிறுத்து, நீ போயிட்டு வந்துரு. பாத்து போப்பா, நான் வந்துடுறேன். சரி. ரவுத்தர் மாமா, நல்ல எலும்பு 4, நெஞ்சு எலும்பு கறியோட ஒரு 1/2 கிலோ போட்டுருங்க. செவரொட்டி இருந்தா அதையும் வைங்க. கொஞ்சம் பொறு மருமவுல, வேற ஆடு அறுக்க போறேன், இளங்கறியா வாங்கிட்டு போலாம். அண்ணா, அப்படியே எனக்கு ஒரு 1/2 கிலோண்ணா. சரிம்மா. ஹே ராதா, எப்படி வந்த? நேத்து நைட்டு. அம்மா, எத்தனாவது மாசம்? 5வது மாசம்டி. அப்போ இன்னொரு 5 மாசத்துல உன் கையில குழந்தை இருக்கும். நேத்து தான் ஸ்கூல் பேக்க தூக்கிட்டு போன மாதிரி இருக்கு. நமக்காக எதுவும் எப்பவும் நிக்காதுடி. சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? எப்ப கறி விருந்து வைக்க போற? உனக்கு இல்லாத கறி விருந்தா? நீ ஊருக்கு போற வரைக்கும் கறி சோறா பொங்கி போடுறேன். ஆனா கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசாத. அண்ணா, ஒரு நிமிஷம். இந்தம்மா, பையில போட்டுக்க. மாமா, இந்த ஆடு என்ன வேலை மாமா? என்ன மருமவுல, 1/2 கிலோ கேட்ட, ஆட்டை பார்த்தோன்னே முழுசா சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சா? சொல்லு மாமா. என்ன ஒரு 8-9 கிலோ தேரும். 7000 ரூபான்னு வாங்கினேன், நீ ஒரு 8000 ரூபா கொடுத்துட்டு ஓட்டிட்டு போ. பார்த்து சொல்லு மாமா. மருமூளுக்காண்டி ஒரு 500 ரூபா கம்மி பண்ணிக்க மாட்டேனா? கொடுத்துட்டு ஓட்டிட்டு போ. என்ன, நான் ஆட்டை அறுத்து தரவா இல்ல நீயே அறுத்துக்கிறியா? நானே பாத்துக்கிறேன். இந்தா. என்ன மருமோல, 1000 ரூபாய் பணம் கூட இருக்கு. நீ சொன்னது ஒரு ஆட்டோட விலை, நான் கொடுத்தது 2 ஆட்டுக்கு. என்னது, 2 ஆடா? புரியல? இது வயித்துல இன்னொரு உயிர் பூத்திருக்கு. என்ன விளையாடுறியா? நான் மட்டும் இல்ல, கறி வெட்டுற எவனுமே சென்னையாட்ட வெட்டவே மாட்டான். ஆடு சென்னையா இல்லையான்னு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் சாப்பிடுற உனக்கு தெரியுமா? இல்ல ஆட்டோடைய கிடக்குறமே எங்களுக்கு தெரியுமா?
அங்க பாரு, மடி பெருத்திருக்கா இல்ல காம்பு தடிச்சிருக்கா இல்ல வயிறு உப்பி இருக்கா? எங்க சொல்லு பாப்போம். நீ சொல்ற அத்தனையும் நிறமாசமா இருக்கிற ஆடுக்கான அடையாளம். அங்க பாரு, ஆட்டோட வாலை பாரு, ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கு. இதோட உடம்பு நல்லா உத்து பாரு மாமா, நல்லா மினுமினு இருக்கு. நாக்குல மஞ்சள் பூத்திருக்கு, கண்ணுல சாம்பல் தட்டி இருக்கு. ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள கரு ஜனிச்ச ஆடு. அது வயித்துல இப்பதான் பூ பூத்திருக்கு. இனி இந்த மாதிரி தப்ப நான் பண்ணவே மாட்டேமா, என்ன மன்னிச்சிருமா. இது குட்டிய நான் பாக்கணும், என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். சரி மருமோள. நந்தினி, ஏமா உனக்கு கறி? எனக்கு இப்ப கறி வேண்டானா, நான் சைவமா மாறிட்டேன். என்னவோ போ. வா. எத்தனை கிலோமா? 1 கிலோ கொடுங்க. விதி முடிய போற ஒத்த உசுர காவந்து பண்ணி ரெட்ட உசுர எடுத்துட்டு போறேன். சரி, அது இருக்கட்டும். ஏண்டி ராதா, வளகாப்புக்கு உன்னை கூட்டியாரணும்னு அத்தை சொல்லிச்சு, திடீர்னு வந்திருக்க. உன் புருஷன் வரலையா? அந்த லூஸ் எங்க வருது? என்னதான் அனுப்பி வச்சிருக்கு. அனுப்பி வச்சிருக்கா? ஆமா, அந்த வறண்டி பையனுக்கு பணம் வேணுமா, தொழில் பண்ணணுமா. செத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். விடுடி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன்னை விட்டுட்டு உன் புருஷனாலலாம் இருக்க முடியாது. நீ வேணா பாரு, அது உன்னைய தேடி கண்டிப்பா வரும். ஆமா, நீ வளகாப்பு முடிச்சிட்டு தானே போற? ஆமா. அத்தை கிட்ட நான் அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லு. நான் வீட்டுக்கு போய் ஆட்டை கட்டிட்டு உன்னை வந்து பாக்குறேன். சரி, நீ வீட்டுக்கு போ. பாத்து போ. போ, ஜாக்கிரதையா போ. சரி. இந்த பக்கம் வா தங்கம், பயப்படாம வா. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன்னையும் உன் குட்டியும் பத்திரமா பாத்துக்கிறேன். அங்க உன் கூட விளையாட 2 தங்கச்சிங்க இருக்காங்க. உன்னை பத்திரமா பாத்துக்க என் அப்பா இருக்காரு. கிளவிய மசாலா அரைக்க சொன்னா நான் இன்னைக்கு கறிச்சோறுங்கிறது. இந்த அம்மிக்குழவி வேற அங்கிட்டு இங்கிட்டுமா போய்கிட்டு, இதுல அரைக்கங்குள்ளே நான் 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்துடுவேன் போடுக்க. நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு மொத்த கறியும் ஒரு வெளுத்திர வேண்டியதுதான். நான் தான் ஜெயிக்க போறேன். நீயே பாரு. இப்ப அங்க பட்டுச்சு, அதெல்லாம் படல. உண்மையாவே விளையாட மாட்டேங்கிற. அங்க பாரு, நீ தொட்டுட்ட. நீ வேணும்னே இப்படி பண்ற. நீ அவுட். அதெல்லாம் ஒண்ணும் படலடி. எங்க பட்டுச்சு? அவுட். அங்கே நீ அவுட் ஆயிட்ட. வா செல்லக்குட்டி, வா 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 வா. வாங்க தங்கம். எங்க ஆத்தா கைப்பக்கம். என்ன மனம், என்ன சுவை, என்ன திடம். வா லக்ஷ்மி, நல்லா சாப்பிடு. காய் அவுட். காய் நந்தினி அக்கா. ஏய் அக்கா, என்னது? கறி வாங்கிட்டு வர சொன்னா முழு ஆட்டை ஓட்டிட்டு வந்திருக்க. என்னக்கா, கறிய பேக்கிங்ல வாங்கிட்டு வானா மொத்த கறியையும் வாக்கிங்ல கூட்டிட்டு வர.